ஃப்ரீ ஆரி கிளாஸ் நம்ம 6 பார்க்கறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் ஒரு சாரி சொல்லியிருக்கேன். என்னோடய சேனல் வந்து நான் ஆரி கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன்னு ஸ்டார்ட் பண்ணி விட்டிருந்து ஃபாலோ பண்ணவங்களுக்கு வந்து இடையில வந்து சின்ன கேப் விட்டுருப்பேன். ஏன்னு கேட்டிங்கன்னா என்னோடய ட்ரீட்மெண்ட்டுக்காக நான் வந்து 1 மந்த்து கேப் விட்டு இருந்தேன். சரியாக பேச முடியாது, வாய்ஸ் கிளியராக கேட்காது அப்படின்றதுனால என்னால் கிளாஸ் கண்டினியூ பண்ண முடியல. ஃபஸ்ட்டு வந்து நம்ம பேசிக்காக எப்படி கிளாத் ஃபிட் பண்ணுறது எல்லாம் பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் வந்து நம்ம மிஷின் த்ரெட்லேயும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருப்போம். அதுக்கு அடுத்தது வந்து சில்க் த்ரெட்டில் வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். சில்க் த்ரெட் எப்பவுமே டபுளாக நம்ம எடுத்துப்போம். உங்களுக்கு எந்த கலர் வேணுமா இருந்தாலும் எடுத்துக்கோங்க. சில்க் த்ரெட்டை வந்து ஸ்டோரேஜ் பண்ணி வைக்காதீங்க. சில்க் த்ரெட்டோட பெஸ்ட்டு பிராண்ட் என்ன கேட்டிங்கன்னா டபுள் பெல் பிராண்டு. டபுள் பெல் பிராண்ட்லேயே நம்ம நல்லா பார்த்து வாங்கணும். டூப்ளிகேட்டும் இருக்கும் அதுலேயே. நீங்கள் வந்து நல்லா பார்த்து நூலை வந்து கையால் வந்து எடுத்து பார்த்து வாங்குங்க. அவங்க கடையில் இருக்கிறவங்க எடுத்து பார்க்கக்கூடாதுன்னா இருந்தாலும் நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க. நம்ம எப்படி வந்து ஸ்விங் த்ரெட்டுக்கு வந்து நாட் போட்டு நடுவிரலில் நூலை வச்சு கட்டை விரலில் அழுத்தி பிடிச்சி மேலே வந்து வளைச்சி பிடிச்சி டைட்டாக பிடிச்சி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுங்களோ அதே மாதிரி தான். இப்போ வந்து செயின் மட்டும்தான் நான் போட்டு காட்ட போகிறேன். இப்போ வந்து செயின் வந்து ஒரு சிலர் வந்து போடையில் வந்து ரொம்ப பக்கம் போடுவீங்க, ஒரு சிலர் வந்து ரொம்ப தூரமாக போடுவீங்க. அதுக்கு வந்து இப்போ பிகினர்ஸாக இருக்கிறீங்க, நான் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் போடுறேன், நான் இதுக்கு முன்னே நீங்கள் போட்ட வீடியோ பார்க்கல அப்படின்றவங்க வந்து இப்போ பார்க்குற வீடியோன்னு பார்த்தா கூட இப்போ வந்து இந்த மாதிரி பாயிண்ட் வச்சுக்கோங்க. ஒரு லைன் போட்டு அதில் வந்து சின்னதாக இந்தந்த இடையில நம்ம வந்து செயின் போட போகிறோங்க அப்படின்னு ஒரு பாயிண்ட் வச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் அந்த பாயிண்ட்டவே நீங்கள் மெஷர் பண்ணி அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து நீடில் டிப் பண்ணி நீங்கள் வந்து த்ரெட் எடுத்து போடும்போது ஈஸியாக இருக்கும். இதுக்கு முன்னே வந்து நம்ம வந்து ஸ்விங் த்ரெட்டில் போடும்போது ஒரு த்ரெட்டாக வரும், ஆனால் இது வந்து டபுள் த்ரெட்டாக வரும். ஏன்னு கேட்டிங்கன்னா சில்க் த்ரெட் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இது வந்து சிங்கிளாக போடும்போது அதோட திக்னஸ் தெரியாது, அதோட பிரைட்னஸும் அந்தளவுக்கு தெரியாது. ஆனால் நம்ம டபுளாக போடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். அதோட பிரைட்னஸ் நல்லா வரும், ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். அதுக்கு தான் நம்ம வந்து டபுளாக எடுத்துருக்கோம். மேக்ஸிமம் இது டபுளாக தான் எடுத்து போடணும். இப்போ நான் எடுத்து போடுறேன் பாருங்கள். மெதுவாக விட்டு நீடில் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருந்தால் நல்லா வரும். நீங்கள் வந்து கொஞ்சம் பெண்ட் பண்ணிங்கன்னா கூட ஒரு த்ரெட்டு இருக்கும் நீடிலில், இன்னொரு த்ரெட்டு வந்து ஜம்ப் ஆகி போயிடும். நீங்கள் வந்து அடியில் வந்து மெதுவாக சுற்றி மெதுவாக வலிக்கணும். ஒரு சுற்றணும், டபுள் சுற்றக்கூடாது. ஒரு சுற்றி எடுக்கணும். அந்த மார்க் பண்ண இடத்துலையே நீங்கள் போட்டு எடுத்துகிட்டு வரும்போது நல்லா செயின் அழகாக வரும். நீங்கள் வந்து நீடில் ஹேண்டில் பண்ணுறதுல மட்டும்தான் உங்களுக்கு வந்து செயின் ஸ்டிச் வந்து நல்லா வரும். நீங்கள் நீடியில் வந்து கீழே சாய்ச்சி இல்லை நீடியில் வந்து ரொட்டேட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நல்லா வராது. இந்த வீடியோவுக்கு அடுத்தது வந்து நெக்ஸ்ட்டு வந்து கிளாஸ் வருது வந்து ஹெட் நாட் எப்படி நான் சொல்லி கொடுத்துட்றேன். இப்போ நான் ஹெட் நாட் போடுறேன், அது அந்தளவுக்கு புரியாது, நான் நெக்ஸ்ட்டு போடையில் சொல்கிறேன். இப்போ வந்து இதே நீங்கள் மேக்ஸிமம் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஷேப்ஸில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அப்புறம் லெட்டர்ஸில், அப்புறம் ஃப்ளவர்ஸ் போடுங்க. ஏதாச்சும் ஒரு ட்ரா பண்ணி அதில் ஃபுல்லாக நீங்கள் வந்து இந்த செயின் ஸ்டிச்சை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்தது வந்து நான் ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கிறதுல வந்து ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். நான் பாக்ஸ் வந்து ட்ரா பண்ணாதே போடுறேன். நீங்கள் வந்து ஒரு செவ்வகம் ஷேப்பில் இல்லைனா ஸ்கொயர் ஷேப்பில் வந்து பாக்ஸ் வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. அதுலேருந்து வந்து செயின் ஸ்டிச்சு போட்டுகிட்டே வாங்க. பெருசாகவும் போடலாம், சின்னதாகவும் போடலாம். இதுக்கப்புறம் வர ஸ்டிச்சர்லாம் ரொம்ப சின்னதாக செயின் எப்படி போடணுன்றதுக்கு தனியாக ஒரு ஸ்டிச்சஸ் ப்ராக்டிஸே இருக்குது. நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்குவீங்க. இப்போ வந்து நல்லா செயின் போட்டுட்டு வரும்போது எப்போவுமே நான் சொன்னேன் இல்லைங்களா, நம்ம வந்து எந்த பக்கம் வளைக்கிறோங்களோ அந்த பக்கத்துக்கு ஆப்போசிட்டில் ஒரு குட்டியாக செயின், அதாவது குட்டி லாக் போட்டு பேக் இழுத்து போட்டோம்னா அந்த இடத்துல நல்லா ஷார்ப்பாக வந்துடும். அந்த மாதிரி ஷார்ப்பாக இழுத்து போடுங்க. ஃபஸ்ட்டு போடும்போது வராது, ஒரு சிலருக்கு நூல் அக்கும். அதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து ரொம்ப டைட்டாக இழுப்பீங்க. கீழே ஒரு சிலர் டைட்டாக இழுப்பாங்க, மேலே வந்து டைட்டாக இழுக்க மாட்டாங்க. ஒரு சிலர் மேலே லூஸாக விட்டு கீழே இழுக்கும் போது அந்த நூல் வந்து ஜம்ப் ஆகி விழுந்துடும். நீங்கள் வந்து ஈவனாக இது பண்ணணும். அந்த நூல் வந்து நம்ம நீடியில் அந்த கொக்கியில் வந்து மாட்டி இருக்கிறது உங்களுக்கு ஃபீல் ஆகணும். நீங்கள் போடும்போது அந்த நூல் வந்து அந்த இடத்துல மாட்டி நம்ம எடுக்கிற ஃபீல் மட்டும்தான் இருக்கணும் உங்களுக்கு. கரெக்டாக நீடில் டிப் பண்ணி தூக்கி போடும்போது செயின் பர்ஃபெக்டாக வரும். ரொம்ப இழுக்கக்கூடாது. இப்போ நான் போடுறேன் பாருங்கள், நம்ம நூலை எடுக்கிறதே தெரியாது. கீழே இருக்கிற கைக்கும் வலிக்காமல் மேலே இருக்கிற கைக்கும் வலிக்காமல் கொஞ்சம் பொறுமையாகவே போடுங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் பொறுமையாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நூல் எடுக்க வரலேருந்து சடனாக இழுத்திங்கன்னா கண்டிப்பாக அந்துடும் நூல். ரொம்ப பொறுமையாக போடணும். அப்படியே மெதுவாக பூ போல் தான் தூக்கி எடுத்து போடணும். ரொம்ப ஆடை இழுக்கக்கூடாது. பூ எப்படி ஹேண்டில் பண்ணுவோங்க, பூ தொட்டால் இல்லை ரொம்ப அழுத்தி பிடிச்சிங்கன்னா அது கசங்கிடுங்களா, அதே மாதிரி தான் சில்க் த்ரெட்டை வந்து ஹேண்டில் பண்ணி நம்ம போடும்போது செயின் ஸ்டிச்சு போடும்போது கண்டிப்பாக வந்து நீங்கள் மெதுவாக பொறுமையாக தான் செஞ்சாகணும். ரொம்ப நேரம் ட்ரை பண்ணுங்கள், நல்லா வரும்.
எக்காரணத்தை கொண்டும் எனக்கு வந்து செயின் வரலன்னு பேக் அடிச்சிடாதீங்க. கண்டிப்பாக நீங்கள் பொறுமையாக ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக வரும். ஏன் சில்க் த்ரெட் நான் கொடுத்தேன் ஜரி கொடுக்கான்னு பார்த்தீங்கன்னா, சில்க் த்ரெட் யூஸ் பண்ணும்போது சில்க் த்ரெட்டை யூஸ் பண்ணி வர ஸ்டிச்சஸை ஃபஸ்ட்டு நம்ம வந்து கற்றுக்கிட்டோங்கன்னா பின்னாடி வந்து ஜரி அப்புறம் மெட்டீரியல் ஒர்க்கெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம சில்க் த்ரெட் கற்றுக்கும் போது வர ஒரு ஸ்பீட்னஸ் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இடத்தோடனே பீட்ஸு மெட்டீரியல் யூஸ் பண்ணும்போது அந்த ஸ்பீடு வராது. ஒரு ப்ளவுஸ் போடும்போது நம்மளுக்கு கடினமாக இருக்கும். நான் சொல்லிக் கொடுக்குற மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் ஆரி ஒர்க்கில் நல்லா ப்ளவுஸ் போடலாம். என்னோடய சேனல் பிடிச்சதா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.